தருமபுரி மாவட்டம் காவிரி நீர்பிடிப்பு பகுதிகளில் பெய்து வரும் கனமழையால் ஒகேனக்கல் அருவியில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளது. அந்த காட்சிகளை முதலில் பார்க்கலாம். கூடுதல் தகவல்களை செய்தியாளர் நரசிம்மகுமார் வழங்க கேட்கலாம். நரசிம்மகுமார், வணக்கம். கலவரங்கள் நரசிம்மகுமார். வணக்கம். தருமபுரி மாவட்டம் தமிழக காவிரி எல்லையான தருமபுரி மாவட்டத்தில் உள்ள பெண்ணாகரம் வெளிகுண்டு பகுதிக்கு வருகின்ற நீரின் அளவு இன்று 6000 கனஅடியாக உயர்ந்துள்ளது. நேற்று மாலை வரை 3000 கனஅடி நீர் மட்டுமே வந்து கொண்டிருந்தது. இந்நிலையில் இன்று காலை 6000 கனஅடியாக நீர்வரத்து உயர்ந்துள்ளது. தமிழக காவிரி நீர்பிடிப்பு பகுதிகளிலும் கர்நாடக காவிரி நீர்பிடிப்பு பகுதிகளிலும் தொடர்ந்து கனமழை பெய்து வருவதால் இந்த நீர்வரத்து உயர்ந்துள்ளது. மேலும் கர்நாடக அணையான கபினி மற்றும் கிருஷ்ணராஜ சாகரில் இருந்து 8800 கனஅடி நீர் திறந்துவிடப்பட்டுள்ளது. அந்த நீர் தற்போது தமிழக எல்லையை வந்தடைந்துள்ளது. அதாவது கர்நாடக மாண்டியா மாவட்டத்தில் அமைந்துள்ள கிருஷ்ணராஜ சாகர் அணைக்கு நீர்வரத்து 16200 கனஅடியாக உள்ளது. ஆனால் அந்த அணையிலிருந்து 800 கனஅடி நீர் திறந்துவிடப்பட்டுள்ளது. அந்த அணையின் முழு கொள்ளளவு, அதாவது கிருஷ்ணராஜ சாகர் அணையின் முழு கொள்ளளவு 125 அடியாகும். அந்த அணையில் தற்போது 105.2 அடி கனஅடி நீர் தற்போது இருப்பு உள்ளது. அதே போல மைசூர் மாவட்டத்தில் உள்ள கபினி அணையின் நீர்வரத்து 9050 கனஅடியாக உள்ளது. அந்த அணையிலிருந்து சுமார் 8000 கனஅடி நீர் திறந்துவிடப்பட்டுள்ளது. அந்த நீரும் காவிரி நீர்பிடிப்பு பகுதிகளில் பெய்த மழை நீரும் சேர்ந்து தற்போது 6000 கனஅடி நீர் வந்துள்ளது. மேலும் அந்த கர்நாடகாவில் திறந்துவிடப்பட்ட முழு நீரும் வந்து சேரும் பட்சத்தில் நீர்வரத்து மேலும் உயரும் என எதிர்பார்க்கப்படுகிறது. நீர்வரத்து நிலவரங்களை உரிய அதிகாரிகள் தீவிர கண்காணிப்பு மேற்கொண்டு வருகின்றனர். இப்போது வரை ஒகேனக்கலில் எவ்வித தடையும் விதிக்கப்படவில்லை. விவரங்களுக்கு நன்றி நரசிம்மகுமார். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.